உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும், நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்றைக்கி பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில் வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்க இந்த பூமியில உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்க எங்க வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினா அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினா மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியல் ஈடுபட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இப்ப சமீபமா உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசி என்பர்களே, அற்புதமான கால நேரம். ஆடி மாசம் ராசிநாதன் சுக்கிரன் மிதுனத்தில் 9வது வீட்டுல அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் 9வது வீட்டுல இருக்கிறார். அதோட கூட தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி அமைந்திருக்கிறார். துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல யோகமான காலம்.
நீங்க பல முறை முயற்சி செய்து நடக்காத விஷயம், நீங்க முயற்சியே செய்யாமல் உங்க வீடு தேடி வரும் அதிர்ஷ்டம். எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். பணமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொத்தா இருக்க அசட்டா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளா இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம். எவ்வளவோ முயற்சி பண்ணி 8 வருஷமா போராடிட்டப்படா அப்படின்னு எனக்கு வேணாம், நான் தனியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த விஷயம் என்ன ஆகுதுங்க? வீடு தேடி வந்து சேரும். அப்ப இத்தனை நாளா நீங்க எடுத்த முயற்சி, இத்தனை நாளா எதுக்காக கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்திற்கான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் கடுமையா உழைக்கக்கூடியவங்க. குறிப்பா இந்த விசாகம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அப்புறம் சித்திரை. சித்திரை அப்படியே கொஞ்சம் லேசியா இருந்துரும், அலட்சியமா இருந்துரும். கடைசி நேரத்துல போராடி ஜெயிக்கக்கூடியவங்க சித்திரை நட்சத்திரம். இங்க ஆரம்பத்துல இருந்தே முன்னாடி பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடியது, உழைக்கக்கூடியது சுவாதி. விசாகம் ஒரு கௌரவமா இருந்துரும். அப்போ உழைப்பிற்கு அஞ்சாத அதிகம் உழைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, அதிகம் உழைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசத்திலிருந்து நல்ல நேரம் ஆரம்பம். உங்களுடைய கஷ்டங்கள், அதாவது தொழில் கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்திருக்கலாம். ஒரு தீ விபத்துக்கள், அல்லது ஒரு கீழே உளறது, ஆக்சிடென்ட் ஆடுறது, வண்டி விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆபரேஷன், இல்ல உடல்நிலை ஆரோக்கியம், மனைவி சம்பந்தப்பட்டது, கணவன் சம்பந்தப்பட்டது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது. மெயினா பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், சின்ன குழந்தையா இருக்கிறது, பேசாம இருக்கிறது, இல்லை ஆர்டிசம் ப்ராப்ளம் வர்றது, கொஞ்சம் லேட் ஆகிறது. அப்ப இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகளாக இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவும் ஒரு வகை கர்மா, பாவம். அதுக்கு அடுத்தபடியா தொழில் அமைப்புகள், பிசினஸ். மெயினா டாக்டர்ஸ்க்கு படிச்சிருக்கக்கூடியவங்க, அல்லது அந்த துறையில இருக்கக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்ப எந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், பிசினஸ் செக்டராக இருக்கலாம், ஐடி பிசினஸா இருக்கலாம், ட்ரேடிங்கா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி. அப்ப இன்னும் எத்தனை எத்தனை தொழில் அமைப்புகள் நீங்கள் இருந்தாலும், ஷோரூமா இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸா இருக்கலாம், மெடிக்கல்ஸாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகளாக இருக்கலாம், புரியுதுங்களா, மளிகை கடைகளாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிசினஸாக இருக்கலாம். அப்ப நீங்க எந்த மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவன குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்டரிகள் வச்சு நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், கனிம வளங்கள் இருந்து, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அரசு அதிகாரிகள், பேங்க் செக்டர்ஸ், பிரைவேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க், அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசம் வரக்கூடிய, ஏற்படக்கூடிய, நடக்க இருக்கின்ற அந்த குரு சூரியன்கிற தொடர்பு யாருக்கு நல்லதோ இல்லையோ, துலாம் ராசிக்கு அற்புதமா இருக்கு. நல்லது நடக்கும். செய்த பாவம் தர்மம் செய்தால் போகும், நல்லதே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே.